வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதை. இன்றைய கதையின் பெயர் பொய். சொல்பவர் தண்டபாணி, பொள்ளாச்சி. இன்றைய கதைக்குள் செல்வோமா? 1000 பொய் சொல்லியாயினும் ஒரு கல்யாணம் செய். ஒரு பொய்யை 10 முறை சொன்னால் பொய் கூட உண்மையாகிவிடும். புலவர் சொல்வதும் பொய்யே பொய்யே. பொய் சொல்லக்கூடாது பாப்பா. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. ஒரு பொய் சொல்வதால் நன்மை ஏற்படும் என்றால் பொய் சொல்வதில் தவறு ஏதும் இல்லை. ஒரு பொய்யை மறைக்க 9 பொய்கள். இன்னும் எத்தனை பொய்க்கு எத்தனை சொற்றொடர்கள். பொய்யை கூற மறுத்ததால் அரிச்சந்திரனது வாழ்வில் எத்தனை துன்பங்கள். மகனை இழந்து மனைவியை துறந்து அரசனாக அரியணையில் இழந்தவன் வெட்டியானாக கீழ்நிலைக்கு சென்று, மழை பொய்த்து விட்டால் வளம் குறைகிறது. பொய்மான் கரடு. கல்கியின் புகழ்பெற்ற நாவல் இது. இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம். என்னதான் பக்கமாக எழுதினாலும் இறுதியில் வெல்வது என்னவோ மெய்தானே. இதை உணராத நண்பர் ஒருவர் அடைந்த நஷ்டத்தை நாம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஒரு மாட்டு வியாபாரி மாடு வாங்குவதற்காக ஒரு மாட்டு சந்தைக்கு 30,000 ரூபாய் கொண்ட கைப்பையுடன் சென்றிருந்தார். சந்தையில் பணப்பையை தவற விட்டு விட்டார். எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. கூட்டமோ அதிகம். பணப்பை தொலைந்ததால் விவரத்தை அனைவரிடமும் கூறி எடுத்து தருவோருக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பாக தருவதாகவும் கூறினார். அது ஒரு நல்லவரிடம் கிடைத்தது. அதை அவர் அந்த வியாபாரியிடம் கொடுத்தார். பையை வாங்கி கொண்ட வியாபாரி பணத்தை எண்ணி பார்த்தார். சரியாக இருந்தது. ஆனாலும் சொன்னபடி 1000 ரூபாயை கொடுக்க மனம் வரவில்லை. அவர்களை சுற்றிலும் வேடிக்கை பார்க்க மக்கள் கூட்டம் வேறு. ஐயா, பணம் சரியாக இருக்கிறது, ஆனால் அத்துடன் ஒரு வைரக்கல்லையும் வைத்திருந்தேன், அது எங்கே? எடுத்து கொடுத்தவர் திகைத்தார். இந்த வியாபாரி தம்மை ஏமாற்றுகிறார் என்பதை தெரிந்து கொண்டார். வழக்கு நீதிமன்றம் சென்றது. நீதிபதி 2 தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்தார். அவருக்கு உண்மை புலனாகியது. ஐயா வியாபாரியாரே, நீர் பணத்துடன் வைரக்கல் ஒன்றையும் வைத்திருந்தது உண்மைதானா? ஆமையா, அது முற்றிலும் உண்மை. அந்த வைரக்கல் மிக்க மதிப்புடையது. அப்படியானால் சரி, அவள் உம்மிடம் கொடுத்த பையில் 30,000 ரூபாய் மட்டுமே உள்ளது. வைரக்கல் இல்லை. எனவே அந்த பை உம்முடையது அல்ல. எனவே அதை அவரிடமே கொடுத்து விட வேண்டும். தொலைந்துவிட்ட 9 பையை மீண்டும் தேட ஆரம்பித்ததும் இந்த வழக்கத்துடன் முடிக்கப்படுகிறது. தொலைந்த பணம் கிடைத்தது. ஆனாலும் அவர் பொய் வாக்கு மூலத்தால் கை கேட்டது வாய் கேட்டவில்லை. தனது வாய்ஜாலத்தால் ஏமாற்றிவிடலாம் என்று நினைத்தவர் ஏமாந்தது போல தான் அறிவாளி, அடுத்தவர்களை முட்டாளாக்கி விடலாம் என்று நினைத்து அதே போல செயல்படுத்தி வந்த ஒரு அரசனை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அந்த அரசன் தனது குழு மண்டபத்தில் ஒரு தங்கத்தாலான ஆப்பிள் பழத்தை தொங்க விட்டிருந்தான். தான் நம்பும்படியான பொய் ஒன்றை எவர் ஒருவர் கூறுகிறாரோ அவருக்கு அந்த தங்க ஆப்பிளை பரிசாக அளிப்பதாக அறிவித்திருந்தார். ஏராளமானோர் வந்து தமக்கு தெரிந்த பொய்களை அவிழ்த்து விட்டபடி இருந்தனர். ஆனால் அரசன் அவற்றில் எதையும் ஏற்பதாக இல்லை. நாட்கள் நகர்ந்தபடியே இருந்தன. ஒரு நாள் எளிய உடையுடன் ஒருவன் அரசபைக்கு வந்தான். அரசே வணக்கம். என்ன, பொய் ஒன்றை கூற வந்துள்ள? இல்லை மன்னா, சில நாட்களுக்கு முன் நான் எனது தோட்டத்தில் வேலையாக இருந்தபோது எனக்கு ஒரு பானை கிடைத்தது. அந்த பானை நிரம்ப பொற்காசுகள் இருந்தன. அச்சமயத்தில் தாங்கள் குதிரை மீது வந்தீர்கள். பானையும் எண்ணெயும் கண்ட தங்கள் கஜானாவிற்கு பொற்காசுகள் அப்போது தேவைப்படுவதாகவும் அதை கொடுத்துவிட்டு இன்றைய நாளை குறிப்பிட்டு இன்று வந்து அதற்கு ஈடான பொற்காசுகளை பெற்றுக்கொள்ளுமாறும் ஆணையிட்டுவிட்டு அப்பானையை பெற்று சென்றீர்கள். எனவே அதை பெற இன்று வந்துள்ளேன் ஐயா. அவன் கூறுவது பொய் என்று அரசனுக்கு நன்றாகவே தெரியும். அதை பொய் என்று ஒப்புக்கொண்டால் அவனுக்கு அந்த தங்க ஆப்பிளை தர வேண்டும். பொய் இல்லை மெய்தான் என்றால் 1000 பொற்காசுகளை தர வேண்டும். எனவே வேறு வழியின்றி மேதாவியான மன்னன் அந்த ஆப்பிளை அவனுக்கு அளித்தான். எவரையும் ஏமாற்றும் எண்ணம் துளியும் வேண்டாம்.
நாளை மற்றும் ஒரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.